ஒரு சலவை தொழிலாளர் இருந்தார். அந்த சலவை தொழிலாளர் ஒரு கழுதை வச்சு டெய்லி அவரோட சலவை தொழிலை செஞ்சுட்டு வந்தார். இந்த கழுதையும் டெய்லி போகும், மூட்டை மூட்டையாக சலவை தூக்கிட்டு வரும், திருப்பி எடுத்துகிட்டு போய் முதலாளி கிட்ட கொடுக்கும். இந்த மாதிரி டெய்லி காலகட்டத்தில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இந்த கழுதைக்கு முதலாளி கிட்ட போய் கேட்குது, முதலாளி இந்த மாதிரி எனக்கு டெய்லி சிரமப்பட்டு நான் நிறைய பணிகள் செய்கிறேன், நிறைய வேலை செய்கிறேன், நீங்கள் மூட்டை மூட்டையாக என் மேலே போடுறீங்க, இந்த மூட்டைகளால் தூக்குற அளவுக்கு எனக்கு நீங்கள் சாப்பாடு போட மாட்டீங்க, மூட்டையை மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு இந்த கழுதை போயிட்டு முதலாளியிடம் கேட்குது. முதலாளி சொல்கிறாரு, நீ கழுதை, நீ அடிமை, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இந்த கழுதையும் அமைதியாக போயிடுது. முதலாளி என்ன பண்ணுறாரு, அப்படியே டெய்லி இதே ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த முதலாளி காட்டு பக்கமாக போகும்பொழுது அந்த கழுதை மேலே ஒரு சிங்கத்தோட தோலை எடுத்து போட்டுடுறாரு. போட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி போய் சாப்பிட்டுட்டு இருந்துக்கோ, நான் இதுக்கப்புறம் உன்னை தடை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கழுதையும் என்ன பண்ணுது, புலித்தோலை போட்டுட்டு கிராமத்தில் போய் ஊரில் போயிட்டு இருக்கிறது கிடக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு சுற்றிட்டு வருது. இப்படி சுற்றிட்டு வரும்பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுது, என்னதான் இருந்தாலும் அது கழுதை தானே, ஒரு நாள் என்ன பண்ணுது, தன்னுடைய குரலை வெளியில் காமிச்சிருது. ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுது இது புலி இல்லை, புலித்தோல் போட்டிருக்க கழுதை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே இத்தனை நாள் அது கொடுத்த துன்பத்தில் அதை திருப்பி அடித்து அதை அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. இது போல தான் நிறைய பேர் தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே குரல் கொடுக்கக்கூடியவர் யார் என்று பகுத்தறிவு கொண்ட தமிழ் மக்கள் அனைவருமே அறிந்திருக்கிறார்கள். 2026 எந்த சாயம் போட்டாலும் எந்த தோல் போட்டாலும் அது தமிழகத்தில் செயல்படாது என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.